நாம் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த வெப் சீரிஸ் 2023 வெளியான தூத்வாலி அப்படிங்கிற ஒரு ஹாட்டஸ்ட் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸோடைய ஹீரோயினி தன்னுடைய பால் வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக தான் கிட்டேருந்து வரக்கூடிய அந்த ஃப்ரெஷ்ஷான மில்கை தான் வாடிக்கையாளர்களுக்கு அந்த பாலில் கலந்து கொடுக்குறான். இதனால் அவளுடைய பால் வியாபாரம் பெருகுச்சா இல்லை அதனால் அவள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சா அப்படிங்கிறத பற்றினதான் இந்த கதை. இந்த வெப் சீரிஸோடைய ஹீரோயினி பேர் மல்லி. மல்லியோட ஹஸ்பண்ட் லாலாஜி அப்படிங்கிறவருடைய பால் கடைக்கு ஆப்போசிட்லேயே புதுசாக ஒரு பால் கடையை ஆரம்பிக்கிறாரு. 1 லிட்டர் பால் 90 ரூபாய் தான், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி சத்தமாக எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. ஆனால் லாலாஜியோ என்னை தாண்டி யாரும் கடைக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லி திமுறா சிரிக்கிறான். அன்னைக்கு முழுக்க லாலாஜி கடையில் தான் வியாபாரம் அதிகமாக போச்சே தவிர மல்லியோட ஹஸ்பண்ட் கடையில் வியாபாரமே சுத்தமாக இல்லை. அன்னைக்கு நைட்டு ஒரு சொட்டு பால் கூட வியாபாரம் ஆகலைன்னு சொல்லி மல்லியோட ஹஸ்பண்ட் ரொம்ப சோகமாக மல்லிகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்கு மல்லியோ, அட ஒரு நாளே ஏங்க இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் பால் கடையை நான் எடுத்து நடத்துகிறேன், நீங்கள் கவலையை விடுங்க அப்படிங்கிறா. சரி சரி வாங்க என்கிட்ட வர பாலை குடிச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக படுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்று மண்ணா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் மல்லி மாட்டுப்பாலை கறந்துட்டு அது கூடவே தன்னுடைய ஃப்ரெஷ்ஷான மில்கையும் அது கூட கலக்கிறான். லாலாஜி மல்லியோட கடை மூடி இருக்கிறத பார்த்து ஒரு நாள் கூட என் கூட அவங்களால போட்டி போட முடியல அப்படின்னு சொல்லி நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இவங்க கிண்டல் அடித்து சிரிச்சிட்டு இருக்க அதே நேரத்தில் மல்லி பாலோட கடைக்கு வருவான். மல்லியோட அழகை பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருமே வாயை பொளந்து பார்த்துட்டு இருப்பாங்க. மல்லி 1 லிட்டர் பாலோடைய விலை 100 ரூபான்னு சொல்லி எழுதி வச்சிருப்பான். அதுக்குள்ளே லாலாஜி கடையில் இருந்த ஒரு பெருசு மல்லி கடைக்கு போயிட்டு உன்னுடைய பாலை குடித்தா எனக்கு என்ன ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மல்லி, அங்கிள் என்னுடைய பாலை நீங்கள் ஒரு வாட்டி குடிச்சு பாருங்களேன், உங்களுடைய நரம்புகள்லாம் இழுந்து விளையாட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு டபுள் மீனிங்கில் பேசுகிறான் மல்லி. அந்த பெருசு உடனே இப்போவே உன் பாலை குடிச்சாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டிக்கிட்டு அப்படியே போவார். உடனே மல்லி, அங்கிள் நான் என்னுடைய கடையில் விற்கிற பாலை பற்றி சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அங்கிள் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். பாவம் நம்ம பெருசு எதிர்பார்த்ததே வேறு. லாலாஜி கடையில் இருக்கிற மற்ற 2 பேரும் மல்லி கடைக்கு வந்து பாலோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கே, கொஞ்சம் குறைக்கக்கூடாதான்னு சொல்லி கேட்குறானுங்க. அதுக்கு மல்லி, ஒரு வாட்டி என் பாலை நீ வாங்கி குடிச்சு பாரு, அதுக்கப்புறம் ரெகுலராக நீ என் கடைக்கு தான் வருவேன் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த கடைக்கு வந்த கரண் அப்படிங்கிறவன் மட்டும் நான் நாளைக்கு வந்து உன் பாலை வாங்கி குடிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறான். கரண் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் குளிக்க போகிறான். ஆனாலும் அவனுக்கு மல்லி ஞாபகமாகவே இருக்குது. அவன் மல்லி கூட ஒன்றுமா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறான். மறுநாள் கரண் மல்லியோட பாலை வாங்குறதுக்காக மல்லிக்கிட்ட ஆளாக வந்து நிற்கிறான். கரண் மல்லிக்கிட்ட உன்னுடைய பாலை நான் எப்படியாவது குடிச்சே பார்க்கணும்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து கனவு கண்டுகிட்டே இருந்தேன். கரண் தான் தன்னுடைய முதல் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் பாலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கரனுக்கு கொடுத்து விட்றான். கரனுடைய ஒய்ஃபு, பால் ரொம்ப திக்காக இருக்குது, இன்றைக்கி எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுவா நான் மல்லியோட கடையில் தான் வாங்கினேன்னு சொல்லி கரண் சொல்ல, இனிமேல் ரெகுலராக நீ அங்கேயே வாங்க அப்படின்னு சொல்லிடுறான் கரனுடைய ஒய்ஃபு. அப்புறம் என்ன, அந்த பாலை குடிச்சிட்டு கரனுடைய ஒய்ஃபும் ஒன்றா இருக்காங்க. இப்போ மல்லியோட கடைக்கு 2-3 கஸ்டமர் வந்து போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் லாலாஜி கடையோட கம்பேர் பண்ணும்போது தன்னுடைய கடைக்கு கூட்டம் கம்மியாக வர்றதா கரண் கிட்ட மல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ கரண் மல்லிக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். லாலாஜி தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வச்சுருக்காரு. மந்த்லி ஸ்கீம் வச்சுருக்காரு. அது மூலமாக சில ஆஃபரும் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீ அது மாதிரி பண்ணால் உனக்கும் வாடிக்கையாளர்கள் அதிகமாகுவாங்கன்னு சொல்லிட்டு கரண் ஒரு ஐடியா கொடுக்குறான். அப்போ மல்லி தாங்கிட்டையும் ஒரு ஐடியா இருக்கிறதா சொல்கிறான். என்கிட்ட 2 வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கை யார் போடுறாங்களோ அவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டி நேர்லேயே அந்த சுவையான பாலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான் மல்லி. மல்லி இப்படி சொன்னதை கேட்ட கரனுக்கும் கரண் ஃப்ரெண்டுக்கும் இப்போ ஒன்றுமே புரியல. மல்லி, என்ன அப்பா எங்களை டேரெக்டாக மாட்டோடைய மடியில் போய் பால் குடிக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கரண் கேட்குறான். உடனே மல்லி, இல்லை நீங்கள் அந்த 2 வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனை முதல்ல பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். கரண் ஆளாக அந்த 2 வருஷத்துக்கான பேக்கை வாங்கிட்டு மல்லியோட வீட்டுக்கு போயிடுறான். மல்லியும் அவளுடைய ஹியூமன் மில்கை டைரெக்டாக கரனுடைய வாயில் ஊற்றுறான். அதை குடித்த கரண் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இது எங்கேருந்து வந்தது நான் பார்க்கணும்னு சொல்லி காட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறான். மல்லி முதல்ல சொல்ல முடியாது அப்படிங்கிறான். ஆனால் கரண், இந்த பால் எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியும் மல்லி, நீ இப்போவே என் கூட ஒன்று இருக்கணும், இல்லைனா நீ பண்ணுற இந்த காரியத்தை வெளியே போய் சொல்லிடுவேன்னு சொல்லி மல்லியை பிளாக்மெயில் பண்ணுறான். மல்லியும் சரின்னு ஒத்துக்கிறான். பதிலுக்கு நிறைய கஸ்டமரை என் கடைக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் என்ன, மல்லியும் கரணும் ஒன்று ஜாலியாக இருக்காங்க. கரண் தன்னுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நீங்களும் அந்த பேக்கை வாங்கிட்டு போனால் மல்லியோட வீட்டில் உங்களுக்கு சரியான ட்ரீட் இருக்குதுன்னு சொல்லி இன்டைரக்டாக சொல்கிறான். 2வதாக அந்த வயசான பெருசும் மல்லியோட பேக்கை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறான். அப்புறம் என்ன, மல்லி கூட ஒன்று இருக்கணும்னு சொல்லி பெருசு ரொம்பவே கஷ்டப்படுது, போராடுது. ஆனால் ஒன்றும் ஷெல்ப் எடுக்கலை. உடனே மல்லி, அங்கிள் நான் அப்போவே சொன்னேன்ல உங்கள் துப்பாக்கியால் சுட முடியாதுன்னு சொல்லி, சொன்னால் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அந்த பெருசை அனுப்பி விட்டுறான். 2வது கரனுடைய ஃப்ரெண்டும் அந்த பேக்கை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு மல்லியோட வீட்டுக்கு போயிட்டு மல்லி கூட ஒன்று இருக்கான்.
லாலாஜி மல்லியோட மில்க்கு இவ்வளோ டேஸ்டாக இருக்க என்ன காரணம்னு சொல்லி தெரிஞ்சுக்க மல்லியோட வீட்டு ஜன்னலில் போய் மல்லிக்கே தெரியாமல் பார்க்குறான். இப்போ மல்லி மாட்டுப்பால் கூட தன்னுடைய ஹியூமன் மில்க்கையும் கலக்கிறான் அப்படிங்கிற இந்த விஷயத்த லாலாஜி தெரிஞ்சுக்கிறான். இப்போ லாலாஜி மல்லியோட பால் விற்கிறதுக்கான சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லி பாலை வச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. லாலாஜி தன்னுடைய மனைவியான ரோஜா கிட்ட நீயும் உன்னுடைய ஹியூமன் மில்க்கையும் இதில் கலந்துரு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிறாரு. தன்னுடைய ஹஸ்பண்ட் சொல்கிறதை கேட்டு அவங்களும் தன்னுடைய மில்க்கு கலந்தது மட்டும் இல்லாமல் கடைக்கு விற்பனைக்கும் லாலாஜி கூடவே போகிறாங்க. லாலாஜி தாங்கிட்ட ஒரு ஸ்பெஷல் பேக் ஒன்று இருக்கிறதாகவும் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான். கரண் ஆளாக அந்த பேக்கை வாங்கிட்டு லாலாஜி வீட்டுக்கு போயிடுறான். லாலாஜி என் ஒய்ஃபு இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க கூட இருப்பா கரண், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து கிளம்பி வெளியே போயிடுறான். அப்புறம் என்ன கரணும் லாலாஜி ஒய்ஃபும் ஒன்று மண்ணா இருக்காங்க. கரனை தொடர்ந்து அடுத்தடுத்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் லாலாஜியோடைய பேக்கை வாங்கிட்டு லாலாஜி வீட்டுக்கு வந்துடுறாங்க. லாலாஜியும் தன்னுடைய கஸ்டமருக்கு தன்னால் முடிஞ்ச உதவியை பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. இப்படியே போயிட்டுருக்க திடீர்னு ஒரு நாள் மல்லியோட ஹஸ்பண்டும் அந்த பேக்கை வாங்கிட்டு லாலாஜி வீட்டுக்கு வந்துடுறாரு. லாலாஜி பேக்கில் உன்னுடைய பேரை நான் பார்க்கலையே, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி மல்லியோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு மல்லியோட ஹஸ்பண்ட் நீ என்னுடைய பேரை பார்த்தா பேக்கேஜ் தரமாட்டேன், அதனால் நான் டூப்ளிகேட் பேரை போட்டு உன்னுடைய பேக்கேஜை வாங்கிட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் நான் உன்னுடைய பேக்கேஜை நான் வாங்கியிருக்கேன்ல, எனக்கும் ஆஃபர் உண்டு தானே, நீ கொஞ்ச நேரம் வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா கூட ஒன்று மண்ணுமாக இருக்கான் மல்லியோட ஹஸ்பண்ட். லாலாஜி பயங்கரமாக காண்டாவலாம், இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியல. மல்லி கரணையும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து ஏன் இப்போல்லாம் கடைக்கு வரதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். லாலாஜி ஒரு சூப்பரான ஆஃபர் போட்டிருக்காரு, அவரை விட பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் நீ போட்டால் எல்லாருமே உங்ககிட்ட வருவோம், கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி இவனுங்க கிண்டல் அடித்து அனுப்புகிறானுங்க மல்லியை. மல்லி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு என்னுடைய கடையில் 5 வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் யார் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு 3 மடங்கு ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறான். அந்த 5 வருஷத்துக்கான பேக்கேஜை வாங்கிக்கிட்டு லாலாஜி மல்லியோட வீட்டுக்கு போயிடுறாரு. மல்லி லாலாஜியை பார்த்து நீங்களா என்னுடைய முதல் பேக்கேஜை வாங்கினீங்க, நீங்கள் என்னுடைய தொழில் எதிரி, அதனால் நான் இதை ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறேன். அதுக்கு லாலாஜி அட மல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸாக எல்லாம் நமக்குள்ளே சண்டை இருக்குது அப்படின்னு சொல்லி மல்லியை சமாதானப்படுத்துகிறான். அப்புறம் என்ன லாலாஜி அந்த 3 பேர் கூடயும் ஃபோர்ஸம் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு லைஃப்பை. உங்களுக்கு இந்த வெப் சீரிஸ் பிடிச்சதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஹாலிவுட் விண்டேஜ் மூவிஸ் பிடிக்குதா, இல்லைனா இந்த மாதிரி வெப் சீரிஸ் பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான கதை பார்க்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச கதை ஏதாவது இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மொத்தத்தில் உங்களுக்கு வித்தியாசமான கதையை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான கதைகளில் உங்களை பார்க்குறேன். பாய்.